நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம மல்லியை அரெஸ்ட் பண்ணி போட்டு ஜெயிலுக்கு கூட்டின்னு போயிடுறாங்க. ஆனால் அந்த இடத்துல போயிட்டு அவங்கள அடின்னு அடிக்கிறதுக்கு ஒரு பக்கம் பர்மிஷன் வாங்கி லேடி போலீஸை வச்சு அடிச்சுன்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் தீபக்கம் மறுபக்கம் நம்ம விஜயும் அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. நாங்கள் அவ்வளோ சொல்லி இந்த அளவுக்கு மேலே கை வைக்கிற அளவுக்கு ரைட்ஸ் வந்துச்சா, இதோ பாருங்க ஜாமீன் நோட்டீஸ், கோர்ட்லேருந்து ஜாமீன் நோட்டீஸ் வந்துச்சு, இப்போயே மல்லி வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே நான் எதுக்கு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் வாங்கி கிளிக்க பார்க்குறாங்க. அதனால இவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க, எப்படியாவது மல்லியை ஒரே அடியா தீர்த்தணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜை கூடவே கூட்டிட்டு வந்துடுறாங்க. என்ன தீபிகா மேடம், என்ன இதெல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்கீங்களா? இந்த அரசாங்கம் ஒன்றும் உங்களுக்காக வேலை செய்யலை, அரசாங்கத்துக்காக தான் நீங்கள் வேலை செஞ்சுன்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டதும் உடனே நச்சுன்னு கேட்ட கேள்வினால அப்படியே சும்மா பேச்சு மூச்சு இல்லாமல் அப்படியே சும்மா மூச்சடிச்சு போய் சைலண்ட் ஆகிட்டாங்க. உடனே நம்ம மல்லி அடி வாங்கத்தை பார்த்து செம்ம கோவம் வந்துடுது விஜய்க்கு. என்ன தைரியம் தான் பொண்டாட்டி அடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோடையும் ஆக்ரோஷத்தோடையும் ஆவேசத்தோடையும் பேச ஆரம்பிக்க. உடனே தீபிகா சைலண்டாகவே நிற்கிறாங்க. இதோ பார் தீபிகா, நீங்கள் எந்த ஒரு ரூல்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டேறீங்க. எத்தனை நாள் வேற, இன்னைக்கு ரொம்ப வேற. ஒரு அப்பாவை பிடிச்சி இந்த அளவுக்கு அடிச்சு கொடுமை பண்ணிருக்கீங்க. உங்களோட கேஸ், உங்களோட ப்ரெஷர் எல்லாமே முடியணுன்றதுக்கோசம் நீங்கள் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்களே. அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி பேர் வாங்கினீங்களே, நிறைய கேஸ் முடிச்சுன்னு சொல்லிட்டு, அது எல்லாமே இப்படி தான் நிரபராஜை பிடிச்சி அடிச்சு உண்மையை சொல்லுன்னு அவனாவே குற்றவாளி ஆகிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியை எழுப்புறாங்க. இதை கேட்டதும் செருப்பால் அடித்த மாதிரி இருக்க ஒரு பக்கம், என்னடா இந்த மாதிரி ஒரு கேள்வியை நம்மளை பார்த்து கேட்டாங்களே, நம்ம எந்த அளவுக்கு ஒரு பக்கம் நல்ல பேர் வாங்கி தானே அவங்களே சாய்ஸை சூஸ் பண்ணி நம்மளை இந்த இடத்துக்கு அமிச்சாங்க. ஆனால் அவங்களே இப்படி கேள்வி கேட்குற மாதிரி அந்த மல்லி நடந்து வச்சுட்டாலே அந்த மல்லியை சும்மா விடக்கூடாது, உண்மை என்ன ஏதுன்னு சொல்லிட்டு புட்டு வச்சு மல்லியை ஜெயிலில் தள்ளி அதுக்கப்புறம் யார் என்னை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி என்னை ஏறி மிதிச்சுட்டு போகிறாங்களா எல்லாருக்கிட்டையும் போயிட்டு இதை பார்த்தியா, நான் தான் அப்பயே சொன்னாலே இவதான் குற்றவாளின்னு சொல்லிட்டு குற்றமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நிரூபிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இருக்காங்க நம்ம தீபிகா. அது மட்டும் இல்லாமல் தான் தம்பி சமாதி அன்னைக்கு போயிட்டு ஒரு பக்கம் அவங்க அப்பாவும் அவரும் கதறி ஆடுறாங்க. ஐயோ எஸ், ஏன்டா உனக்கு இந்த வேலை, எதுக்குடா எங்களை விட்டு போனேன், நீ இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு எப்படி இருக்கு தெரியுமா, நரகமாக இருக்குடா, நீ இந்த வீடியோ ஒரு பக்கம் கலகலப்பாக இருக்கும், ஏன் தினேஷ் எங்களை விட்டு போனேன், உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக அந்த மல்லி என் கண்ணில் பட்டா, அவளை விரைவில் கூடி சீக்கிரம் கைது செஞ்சு அவளை கழிச்செண்ணை வச்சு அவளை அடின்னு நீ இருக்கிற இடத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாதா, அவளுக்காக தான் நீ இருந்த, உன்னை விட்டுட்டு அவள் சந்தோஷமாக ஒரு பக்கம் செகண்ட் ஹேண்டில் நல்லா ஒரு பணக்கார வாழ்க்கையாக வாழ்ந்துன்னு இருக்கா. இந்த மாதிரியெல்லாம் அவளால் வாழ முடியுதடா. ஆனால் என்ன பார்த்தியா, என் தம்பியை பறி கொடுத்துட்டு நான் எந்த அளவுக்கு தவிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, நீ தாண்டா என்னோட மகன், நீ இல்லாத காரணத்தால் நான் கல்யாணங்களாக பண்ணிக்காம, கல்யாணமே எனக்கு வேணாம், என் தம்பி என் உசுரான தம்பி அந்த நிலைமைக்கு ஆளாகிற மல்லி எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி அவளை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் தான் இருந்தேன். சென்ட்ரல் ஏதோ ஒரு வீட்டோட ப்ரெஷர் எல்லாமே சேர்ந்து கல்யாணம் நடந்து இப்போ டைவர்ஸில் போயிடுச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன், எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு சிந்திச்சு பண்ணோம், எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு சிந்திக்காமல் பண்ணால் அது லாஸ்ட்டில் நம்மளவே ஒரு பக்கம் தலைகீழ கவுத்து விட்டு போயிடும். அதனால் அந்த விஷயத்தை இனிமேல் நம்ம பேசவும் வேணாம், இதுக்கப்புறம் எதுவும் நடக்கவும் போகிறதில்ல. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க வந்து மல்லியம்மான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணே இருக்காங்க. உடனே விஜய் வந்து மல்லிக்கிட்ட ஃபோன் கொடுக்க, வெண்பா கவலைப்படாது, அவ்வளோதான், அம்மா கிளம்பிட்டேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே நம்ம மல்லி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் கை கால் எல்லாத்துலேயும் அடியாக இருக்குது. அதை பார்த்து வெண்பாவுக்கு கண்ணில் தண்ணீராக வருது ஒரு பக்கம். என்னம்மா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா பண்ணுறது, வாழ்க்கைன்னா அந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இன்னல்கள் எல்லாம் வரும். ஒரு உலகத்தில் ஒரு 1000 கெட்டவன் இருக்கான், ஒரு நல்லவன் இருக்கான் அப்படின்னா நினச்சி போகிறேன், அந்த நல்லவனாக தான் எல்லாரும் ஏறி வருவாங்க. ஏன்னா அந்த இடத்துல அந்த கெட்டவனாக இருக்கானுங்களே, அவனுங்க எல்லாமே பேசுறது எல்லாமே நல்லதாக தான் இருக்கும் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில். அதே மாதிரி இந்த நல்லவன் இருக்கால, அவன் ஒருத்தன் தான் நல்லவன், அவன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவன் பேசுனான், அது அவனுக்கு மட்டும்தான் நல்லதாக இருக்கும், ஆப்போசிட் இருக்கிற யாருக்குமே நல்லதாக இருக்காது. எல்லாரும் ஒரு பக்கம் என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் இவன் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறானே, அவனால் இப்படி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு பக்கம் பிடிச்சி ஏற ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கேப்பை மெயின்டைன் பண்ணால் அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த ஒரு முடிவு நல்லது ஒரு முடிவாக இருக்குமா இருக்காதா, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு தான் இருக்குது. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்க நம்ம வெண்பா இருந்துன்னு கதறி அந்த சும்மா விடக்கூடாது, நான் இப்பயே போகிறேன், எங்கள் அம்மா இந்த நிலைமைக்கு ஆளாக்குன்னா சும்மா விட மாட்டேன், யார் மேலே அடிக்கூடாது தானே, ஸ்கூல்லேயே யாரையும் அடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாரெல்லாம் யாரும் அடிக்கிறதுல எல்லாமே ஒரு பக்கம் புரியுற மாதிரி அழகாக சொல்லித்தராங்க. ஆனால் இப்போ நடானா இந்த மாதிரி ஒரு இதில் எங்கள் அம்மா போட்டு இந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்களே. அதுவும் இல்லாமல் தீபக் இருந்துன்னு மல்லியை வந்து அவங்க அரெஸ்ட் வாரண்ட்டை எட்டுன்னு வந்து கைது பண்ணது உண்மைதான். ஆனால் அவங்க விசாரணைக்காக தான் கூட்டம் போனாங்களே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. நீங்கள் அந்த லெட்டரை பார்க்காம அனுப்பிச்சி விட்டீங்க. கிடைச்ச கேப்பை பயன்படுத்தி மல்லியை எந்த அளவுக்கு அடிக்க முடியுமோ அடித்து அவளை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எண்ணம், அவள் ரத்தம் ஃபுல்லாக அப்படியே ஓடிட்டு இருக்கு. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது விஜய், உங்கள் மனைவிக்கும் அவங்களுக்கும் என்ன சந்தேகம், விட்ட குறை தொட்ட குறை எதனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபக் கேட்குறாரு. உடனே நம்ம மல்லி ஒரு பக்கம் சைலண்ட்டாக
நான் அவ்வளோ பார்த்ததே இல்லை, நான் எங்கேயுமே பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு சம்மந்தப்பட்டு யாரா உங்களால் கஷ்டப்பட்டவங்க இருக்காங்களான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சு, ஆமாம் ஒருத்தர் இருக்காரு தினேஷ், அவர் என்னால் தான் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னது தினேஷா, எந்த தினேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே எல்லாத்தையும் எடுத்து சொல்ல அவருக்கு ஒரு பக்கம் டென்ஷன் ஆகுது. ஐயோ அவன் என் மச்சான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் கேட்க அவங்க நடந்தது எல்லாம் ஓப்பனாகவே சொல்கிறாங்க. இப்படி தான் நடந்துச்சு, இதுக்கு எனக்கு அந்த சம்மந்தம் இல்லை, ஏதோ நடக்கக்கூடாது நடந்துருச்சு, அதுக்கு என்ன பண்ண முடியும், அதனால் அதை அப்படியே விட்டுட்டு எங்களையும் ஒரு பக்கம் அமுச்சு விட்டாங்க. நாங்களும் ஒரு பக்கம் இல்லை இன்னும் வெறிய அதை மறக்க முடியல. அந்த இன்சிடென்ட் அப்படியே கண்ணுக்குள்ளவே இருக்கு. கண்ணுக்குள்ள நிற்கிறேன் என் காதலியே அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் கண்ணுக்குள்ளவே இருக்கு. கண்ணு அப்படியே சும்மா நோனி தூக்கி ஓரம் போடலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் ப்ரெஷர் எல்லாமே ஒரு பக்கம் சேர்ந்து அடிக்குது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம ஈடுபாடு படுறோமோ தான் அதோட கஷ்டம், அதோட வலி, அது எந்த அளவுக்கு ஒரு பக்கம் எஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற விஷயம் புரிய வரும். சும்மாவே ஒரு பக்கம் இப்படி ஒரு நட நடந்துட்டு ஐயா நாகடா தலைவர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் யாரானு ஏற்றுப்பாங்களா சொல்லுவாங்க. இறங்கி களத்தில் வேலை செய்யணுங்க. எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி. நம்ம தீபிகா பார்த்தீங்களா, குற்ற வழியே இல்லை மல்லியை, ஆனால் அவங்ககிட்ட பதவி இருக்கிறதுனால மல்லியை அழைச்சிட்டு வந்து எந்த அளவுக்கு ஊமை குத்த முடியுமோ அந்த அளவுக்கு ஊமை குத்து அனுப்பிச்சிட்டோம். இதுதாங்க பதவி, இதுதாங்க மேட்ரு. புரிஞ்சுக்கிட்டவன் தெளிஞ்சான், தெரியாதவன் வாய்ப்பில்லை ரசா, வாய்ப்பில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், முந்த நம்பருக்கு தருங்க.